ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஓணம் சத்யா ஃபீஸ்டில் பார்க்க போகிறது ஓணம் நாடன் சாம்பார். பார்க்கலாமா? அந்தந்த சீசன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிறது கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அவரைக்காவும் எடுத்திருக்கேன். அது கூடவே மாங்காய் 2 பீஸ் தான் இருந்தது, அதுவும் எடுத்தேன். கொத்தவரக்காய் எடுத்திருக்கேன், முருங்கைக்காவும் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் முள்ளங்கி இருந்தால் முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம், கேரட் ஆட் பண்ணிக்கலாம், வெள்ளை பூசணிக்காய், அரசாணிக்காய், அதே மாதிரி வாழைக்காயும் யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேங்க, வரமல்லி. அது சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். தாராளமாக கருவேப்பிலையிலையும் 2 வரமிளகாவும் போடுறேங்க காரத்துக்கு. அதையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதோட கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறும், அது வரைக்கும் மிக்ஸ் கொடுங்க. அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் இதில் நல்ல ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும், அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கிறேன். இஞ்சி வேணுன்னா அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காவை போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு தக்காளியை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ இந்த பொருளெல்லாம் நல்லா ஒரு அடி பிடிக்காமல் வதக்கி விட்டுட்டு ஆறுனதும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. துவரம்பருப்பை ப்ரெஷர் குக் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ சாம்பார் ரெடி பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கடுகு டெம்பர் பண்ணுறேன். அதுலேயே சோம்பு போடுறேங்க. சோம்பு ஒரு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நல்லாவே கொடுக்கும். கருவேப்பிலை நிறையாவே போட்டு ஒரே ஒரு வரமிளகா போடுறோம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டாச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் முருங்கைக்காய், கொத்தவரக்காய், அவரைக்காய் போடுறேங்க, மாங்காய் போட்டிருக்கேன். அது கூடவே உருளைக்கிழங்கு நிறையாவே கட் பண்ணியிருக்கேன், என் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னு, அதையும் போட்டுக்கலாம். இது கூடவே கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு காயை நல்லாவே ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஒரு கலக்கி விடுங்க. எல்லா காயும் நல்லாவே வணங்கி வரணும். அப்போ ப்ரெஷர் குக் பண்ணும்போது ரொம்ப மையாக சேராது. இது கூட மஞ்சள் தூளும் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சாம்பார் தூள் போடுறாங்க. அது கூடவே மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு மிக்ஸு கொடுக்கலாங்க. கொடுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த சாம்பார் பேஸ்ட்டு, அதை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வேக வச்ச பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கலாங்க. பருப்பு, அந்த தண்ணி, காய் எல்லாமே சேரணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லி நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. தண்ணி ஆட் ஆனதும் லைட்டாக கொதிக்கும் போது புளி கரைசலையும் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான டேஸ்டெல்லாம் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு லைட்டாக கொதிச்சதும் அதை விசில் போட்டு மூடிக்கலாங்க. ஒரே ஒரு விசில் போட்டு வந்தாலே போதும். காய் நல்லாவே வெந்திருக்கும். நம்ம வதக்கி விட்டதுக்கு காரணமே ரொம்ப குழஞ்சி வரக்கூடாது தான். இப்போ அதுவாக ப்ரெஷர் ரிலீஃப் ஆனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். கலர் பார்த்தீங்கனாலே தெரியும், பார்த்த உடனே சாப்பிடணும் போலவே இருக்குங்க. இதுக்கு மேலே நான் ஒரு ஓணம் ஸ்பெஷலுக்காக லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு வேணான்னா விட்டுறலாம். இப்போ லைட்டாக காயெல்லாம் நசுங்காமல் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு எடுத்து பாருங்கள். காயுமே ஒரே பதத்துலேயே வெந்திருக்குங்க. நம்ம வதக்கி விட்டதுக்கான ரீசனும் இதுதான். இன்றைக்கி நான் ஒயிட் ரைஸு எரிச்சேரி கூட தான் சர்வ் பண்ணேன். அதோட மாங்காவோட புளிப்பும் ப்ளஸ்ஸு தேங்காய் அரைச்சி ஊற்றுனது, பருப்போட டேஸ்ட்டு, நல்ல ஒரு காரமாக மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே மேட்ச் ஆகி நமக்கு ஒரு சூப்பரான சாம்பாராக கிடைக்குங்க. தமிழ்நாட்டு ஸ்டைலும் பண்ணுவாங்க, ஆனால் இதில் பருப்பு ஆட் பண்ண மாட்டாங்க. ஒரு டைம் பருப்பு தான் ஆட் பண்ணி பார்த்து உங்கள் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாங்க. பாய்.